ரிலையன்ஸ் தான் இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனி இவ்வளோ பெரிய மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்கன்னா அது ரிலையன்ஸ் தான். ஸோ அதனால இந்த ஹட்கோ அப்படிங்கிற கம்பெனி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்த கம்பெனி இப்போதான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மக்களால் பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியாக, மக்களின் கவனத்திற்கு உள்ளாகக்கூடிய கம்பெனியாக இருக்குது. இன்ஃபோசிஸ் ஏற்கனவே ஒரு நல்ல கம்பெனி, எல்லாருக்கும் மிக பிடித்த ஒரு கம்பெனி. சமீப காலமாக கொஞ்சம் விலை இறக்கத்தில் இருந்த ஒரு கம்பெனி இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட ராலியை தொடங்கி இருக்கிறாங்க. யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செப்டம்பர்ல வந்து கட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபியூவலுக்கு வந்து டிமாண்ட் ஏற்படும். அப்போ இந்த கம்பெனியோட ஷேர் விலை தான் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு வாரமும் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு ஸ்டார்ஸ் ஆஃப் த வீக் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி, ஸ்டார்ஸ் ஆஃப் த வீக். அந்த வரிசையில் இந்த வாரத்தில் ஒரு ஸ்டார்ஸாக பேசப்பட்ட, மக்களால் அதிகமாக தேடப்பட்ட, ஏன் அதிகமாக தேடப்பட்டுச்சு, அதில் என்ன விஷயங்கள் இருந்தது, என்ன நியூஸ் இருந்தது, பிற்பாடு இந்த நியூஸ் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிந்தது தான் ரிலையன்ஸ் தான் இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து 25,235 வரைக்கும் கொண்டு போனதுக்கு காரணமே அவங்க தான். ரிலையன்ஸோடைய அந்த மீட்டிங்கில் அவர் அறிவித்த நிறைய அனௌன்ஸ்மெண்ட், எஸ்பெஷலி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அவர் ஃபர்ஸ்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, 1:1 போனஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2017 அப்புறமா இப்போ வந்து போனஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட், ரெக்கார்ட் டேட்லாம் வச்சு நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதன் காரணமாக ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமான அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்தது, மார்க்கெட்டையும் இந்த அளவுக்கு நகர்த்தி கொண்டு போனது. உண்மையிலே ரிலையன்ஸ் வந்து ஒரு ஸ்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்தியாவுடைய மார்க்கெட் கேப் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு கம்பெனி. கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடியும் தாண்டிட்டாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனி இவ்வளோ பெரிய மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்கன்னா அது ரிலையன்ஸ் தான். நீங்கள் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மொத்தமும் சேர்த்தாலே உங்களுக்கு 30 லட்சம் கோடி தான் வரும். இது ஒரு கம்பெனி மட்டும் 20 லட்சம் கோடி வச்சிருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் கேப் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம். இவர் வந்து அது மட்டும் கிடையாது, நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. லோ கார்பன் எனர்ஜி சொல்யூஷன் பண்ண போகிறோம், எனர்ஜி வைஸ் பார்க்கும்போது. அதே மாதிரி வெரி லார்ஜ் ஈத்தேன் கேரியர்ஸ் இருக்கக்கூடிய 3 பிஸ்னஸ் வந்து தொடங்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. சோலார் போட்டோலிட்டிக் மாடல்ஸில் நாங்கள் வந்து தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காரு. ஸோ நியூ எனர்ஜி பிஸ்னஸில் வந்து அவங்க எப்போவுமே ஆயில் அண்ட் கேஸில் வந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்க, இப்போ அடுத்தடுத்து ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய சில பிஸ்னஸ்க்கும் அவங்க ரெடி ஆகிட்டு வராங்க. முக்கியமாக க்ரீன் எனர்ஜி, க்ரீன் ஃபியூவல் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கணும், ஏஐ பேஸ் வச்சுட்டு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பேட்டரியிலையும் கெமிக்கல் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மீட்டிங் போது பேசியிருக்காரு. அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மீடியாவை பொறுத்த மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் மீடியா செக்டராக அவர் வால்ட் டிஸ்னியோட வந்து சேர்ந்து கொலாபரேஷன், ஹாட்ஸ்டார் எல்லாம் ஒரே இதாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஜியோ ஆரம்பித்த பிறகு தான், அவர் முதல்ல ஆயில் அண்ட் கேஸில் இருந்த வரைக்கும் இந்த அளவு பெருசாக வந்து வரல. ஆனால் எப்போ ஜியோ வந்து ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் ரிலையன்ஸ் வந்து இந்த மாதிரி டாப் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரிக்கே வந்தாங்க. எனவே ப்ராபப்ளி அவங்க வந்து அந்த செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் ஐபிஓ வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு ரிலையன்ஸை பொறுத்த மட்டும் ரிலையன்ஸ் ஜியோன்னு தனியாக உங்களுக்கு ஐபிஓ வரலாம். டெலிகாமில் அவங்க வரல, ஸோ ரிலையன்ஸ் ஜியோன்னு கொண்டு வரலாம். அதே மாதிரி ரீட்டைல் ஷாப் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வச்சு ஒரு ஐபிஓ மாதிரியும் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பிளானிங்கும் 2025க்கு மேலே இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போன வாரம் ஃபுல்லாகவே இருந்தது. அது நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு நியூஸாக இருந்தது. ஸோ தாராளமாக நம்ம ஒரு ஸ்டார் இல்லை, கிட்டத்தட்ட பல ஸ்டார்ஸை கூட நம்ம ரிலையன்ஸ் அப்படிங்கிற இந்த ஷேருக்கு கொடுக்கலாம். ஸோ தாராளமாக ரிலையன்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலையும் நம்மளால் முடிஞ்ச அளவு 1 ஷேரோ 2 ஷேரோ 10 ஷேரோ உங்கள் வசதி வாய்ப்புக்கு எப்படி ஒத்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்களா வாங்கினீங்கன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது போனஸு, ஸ்டாக் ஸ்பிளிட்டு, அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஆன ஐபிஓ, இதிலெல்லாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ரிலையன்ஸுக்கு நம்ம ஒரு அழகான நல்ல ஸ்டாரை இந்த வரிசையில் கண்டிப்பாக கொடுத்துடலாம். இரண்டாவது ஸ்டார் நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஹட்கோ. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் கம்பெனி கார்பரேஷன். இந்த கம்பெனி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனியாகவும் மாற்றிருக்காங்க. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணலாம், நாட் ஓன்லி ஹவுசிங்க்கு மட்டும்தான் இவங்க ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் இவங்க என்ன பண்ணலாம், ஃபினான்ஸ் பண்ணலாம். ஸோ ஹையர் எக்ஸ்போஷர் லிமிட் வந்து இவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பதிவின் போது 280 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி, நவரத்ன கம்பெனியும் கூட. ஸோ அதனால் இந்த ஹட்கோ அப்படிங்கிற கம்பெனி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்த கம்பெனி இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மக்களால் பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியாக, மக்களின் கவனத்திற்கு உள்ளாகக்கூடிய கம்பெனியாக இருக்குது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சர்டிஃபிகேட்லாம் அவங்களுக்கு வரும்போது இன்னும் அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய கம்பெனிகளுக்கு ஃபினான்ஸ் பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹட்கோக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாரை வந்து இந்த வீக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். மூன்றாவதாக நம்ம வந்து யார் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் ஏற்கனவே ஒரு நல்ல கம்பெனி, எல்லாருக்கும் மிக பிடித்த ஒரு கம்பெனி. சமீப காலமாக கொஞ்சம் விலை இறக்கத்தில் இருந்த ஒரு கம்பெனி இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட ராலியை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த பதிவின் போது 1943 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க என்ன ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு டெலிகாம் சொல்யூஷனுக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நிறைய சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். யார் கூட கொலாபரேஷன் வைத்து, என்விடாவோட கொலாபரேஷன் வைத்து நாங்கள் பண்ண போகிறோம். என்விடா உங்களுக்கு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட இவங்க ஒரு கொலாபரேஷன் வைத்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம் டெலிகாம் சொல்யூஷனுக்கெல்லாம் ஏஐ பேஸ்டாக வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. 3 ஏஐ ஜென்ரேட்டிவ் சொல்யூஷன்ஸை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனி இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாகவும், டிவிடெண்ட் நிறைய கொடுக்கக்கூடிய கம்பெனியாகவும் உருமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வச்சுருக்கவங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம். புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்ஃபோசிஸ்க்கு நம்ம ஒரு ஸ்டார் கொடுக்கலாம். இந்த நியூஸ் இன்ஃபோசிஸை இனி அடுத்து வரக்கூடிய ஒரு 6-7 மாதத்துக்கு பூஸ்ட் பண்ணி கொண்டு போகும். நம்ம அடுத்ததாக ஒரு ஸ்டார் கொடுக்க போகிறோம். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா வேதாந்தா. வேதாந்தா ஷேர் ஜென்ரலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல சர்ச்சைக்கு உள்ளான கம்பெனி, ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்த போதிலும் கூட டிவிடெண்ட் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு நம்ம பல ஸ்டார்ஸை அள்ளி கொடுக்கலாம். ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3வது தடவையாக டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. இன்டெரிம் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் உள்ள கொடுத்தோம்னா அதுக்கு பேர் இன்டெரிம் டிவிடெண்ட். ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச பிறகு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் ஃபைனல் டிவிடெண்ட். இவங்க இன்டெரிம் டிவிடெண்டாக 2ஆம் தேதி ஆகஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஒரு 4 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 24 மே அப்போ வந்து கொடுத்தாங்க, ஒரு 11 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரல. ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு 4 முறை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் ஏறதை விட அதிகமான அளவுக்கு வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஷேரும் சமீப காலமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் இறங்கியிருக்கு. ஏன்னா செமிகண்டக்டர் துறையிலையும் இந்த கம்பெனி வந்து வருவதற்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க. இவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் அயன் ஓர் பேஸ்ட் கம்பெனி தான். ஆனால் அதோடு சேர்த்து இப்போ செமிகண்டக்டர் டிபார்ட்மெண்ட்ல இறங்க போகிற தகவல் வந்ததுனால தான் இந்த ஷேர் விலை வேகமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. டிவிடெண்ட் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து இந்த கம்பெனி கண்டிப்பாக விரும்புவாங்க. ஸோ தாராளமாக நம்ம வேதாந்தாவுக்கு ஒரு அழகான நல்ல ஸ்டார்ஸை கண்டிப்பாக கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்பிசிசி, நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இந்த பதிவின் போது 186 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இவங்களும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, போனஸ் அனௌன்ஸ் பண்ண போகிற தகவல் வந்திருக்கு. ஆகஸ்ட் 30ஆம் தேதி தான் மீட்டிங் எல்லாம், ரெக்கார்ட் டேட்லாம் அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த கம்பெனியோட இன்னொரு நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்களும் டிவிடெண்ட் தர போகிறதாக தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி தங்களுடைய இவங்க வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரிலாம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா நேருஜி நகர், சரோஜினி நகரில் ஒரு பெரிய லெவலில் வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸை வந்து முழுமையாக இவங்க சேல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் ஓரளவு நல்ல இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு நமக்கு டிவிடெண்டும் கிடைக்கும், அடுத்து போனஸும் கிடைக்க போகுது. ஸோ அதனால் என்பிசிசிக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் டபுள் ஸ்டார் வந்து இந்த தாராளமாக இந்த வீக்கில் நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி இறுதியாக நம்ம ஸ்டார்ஸ் பார்க்கும்போது ஓஎன்ஜிசி இந்த பதிவின் போது 330 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கோதாவரி படுகையில் வந்து 5வது கிணறு வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். அங்கேருந்து நாங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறோம், ஆயில் ப்ரொடக்ஷன் ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செப்டம்பரில் வந்து கட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபியூவலுக்கு வந்து டிமாண்ட் ஏற்படும். அப்போ இந்த கம்பெனியோட ஷேர் விலை தான் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கம்பெனியில் வெரி ஓல்டர், 1956
இயரில் ஆரம்பித்த கம்பெனி. இவர் வந்து ஒரு மகா நவரத்ன கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கம்பெனி. இவங்களுடைய ஓஎன்ஜிசியோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 6,43,037 கோடி. கிட்டத்தட்ட ரிலையன்ஸுக்கு நெக் அண்ட் நெக்கில் வந்து இருப்பாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் அதிகம், 14%. ரிலையன்ஸுக்கு வந்து 8% தான். ஸோ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து 54,704 கோடி. ஸோ இந்த கம்பெனி டிவிடெண்ட்டும் நல்லா கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இவங்க நிறைய விஷயங்கள், நிறைய இந்த மாதிரி புதுசான படுகைகள்லேருந்து உங்கள் ஆயில் தயாரிக்கும் போது உங்களுக்கு வந்து இவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதன் காரணமாக நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட், நம்ம அந்த ஷேரை வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த கம்பெனிக்கும் நம்ம தாராளமாக எனக்கு கொடுக்கலாம், ஒரு நல்ல ஸ்டார்ஸை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் பர்சன் கிடையாது. ரீசெண்டாக வந்த ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நன்கு பிடித்திருந்தால் நீங்களும் திறனாய்வு செய்து டெசிஷன் மேக்கிங் எப்போதுமே உங்களுடையதாக தான் இருக்கணும். உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளை வாங்கி வைத்து அது ஸ்விங் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நியூஸ் பேஸ்டு, அதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரு நியூஸ் பேஸ்டை வைத்துக்கொண்டு நீங்கள் சில கம்பெனிகளை வாங்கி அடுத்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். எதிர்கால நீண்ட கால அடிப்படையில் என்று வரும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 1 இயர், மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 4 இயர்ஸாவது வச்சுருக்கணும். அந்த மாதிரி கம்பெனிகள் தான் நான் என்னுடைய தேர்வுகளாக எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் திறனாய்வு செய்து நல்ல கம்பெனிகளாக வாங்கி நீண்டகால அடிப்படையில் நல்ல பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.